வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு 2 minutes மினி பீஸா பைட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க நம்மளோட மினி பீஸா. ரொம்ப சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் கோதுமை ப்ரெட்டு, அதை ஒரு குட்டி கிண்ணம் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். மீதி இருக்கிறத ப்ரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது, ஓரிகானா ஒரு பேக்கெட், க்ரீன் ரெட்டு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பன்னீர் இருக்குது கட் பண்ணி வச்சுக்கலாம், பீஸா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் க்ரீன் கலர், ரெட் கலர் கேப்சிகம், பன்னீர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் சீஸ்லாம் போடுறதுனால அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பவுலுக்கு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துப்போம். இது கடையில் வாங்கினது தான். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துப்போம். நான் சில்லி சாஸ்க்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அது போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த காரமே போதுன்னா கூட ஓகே தான். ஒரு பேக்கெட் ஓரிகானோ இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே பீஸா சாப்பிட்ட எஃபெக்ட் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப 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 பிடிக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நமக்கு இப்போ சூப்பராக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பணியாரக்கல்லில் தான் பீஸாவாக செய்ய போகிறோம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் பீஸையும் குழி பணியார கல்லுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்கும், பார்த்து வைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எலும்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது செட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா கல்லுலேயும் ப்ரெட்டை வச்சிடலாம். இப்போ ஒரு பீஸ் சீஸ் மேலே வச்சுப்போம். இது அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. பீஸா சாப்பிட பிடிக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் கூட இதை சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பானிபூரி மாதிரி ஒரேடியாக வாயில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் ஃபில் பண்ணிப்போம். இப்போ இதுக்கு மேலேயும் நான் சீஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எல்லாத்துக்கு மேலேயும். இந்த சீஸ் பேக்கெட் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் இதை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 minutes மூடி வச்சா போதும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்மளோட பீஸா அப்படியே வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த இதிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு half குக் ஆகிருக்கும். அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி சீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ப்ரெட்டு நம்ம நிறைய நேரம் வைக்க தேவையில்லை, ஒரு 2 minutes போதும்.
அந்த கொஞ்சம் க்ரன்ச்சினஸும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் இதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட மினி பீஸா பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணிடலாம். இது நான் செய்யும்போதே பாதி பசங்க சாப்பிட்டாச்சு, வாசனைக்கு. அதுக்கும் பாருங்கள், நம்ம அதை கட் பண்ணுற பாருங்கள், உள்ளே சூப்பராக சீஸ் எல்லாம் தெரியுது. வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கு மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பைட்ஸ் பண்ணால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.